இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். என்னை நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய யூடியூப்லே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சீக்ரெட் இருக்கிறது, ஒரு ரகசியம் இருக்கிறது பிரியமானவர்களே. அது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ. அவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடியினால், உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியமானவர்களே. அப்படியாக அவர் உங்களை நேசித்தபடியினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு மனுஷ குலத்துக்கு உண்டாகி இருக்கிறது. மனுஷர்கள் என்று சொன்னால் நமக்கு பாவ மன்னிப்பு தேவை. நீங்கள் மனிதர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேவை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ரத்தம் மட்டுமே உங்களுடைய பாவத்தை கழுவ முடியும். இன்றைய நாளில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் இன்றைய நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் வாருங்கள். அவர் சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவும் என்று அதை உங்களுடையதாக்கிக் கொண்டு அவரிடத்தில் வந்து அவர் எங்களுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி அர்ப்பணியுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். இன்றைய நாளிலே நாங்கள் ஞானத்துக்காக ஜெபிக்க போகிறோம். The spirit of wisdom. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் அந்த ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டவராய் இருந்தார். ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டவராக இயேசு கிறிஸ்து எங்கும் சுற்றித் திரிந்தார். ஆண்டவர் மக்களை பார்த்து சொன்னார், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கலாம் அதிக ஞானம் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அப்படி இருக்கலாகாது பிரியமானவர்களே. ஏனால் வேதம் சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லி இருக்கபடியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஞானமாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நாங்கள் ஞானத்தினால் நிறைந்தவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஞானத்தினால் நிறைந்தவர்களாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை செய்ய வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாங்கள் அவரிடத்திலிருந்து அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். முதலாவது காரியம் என்ன? நமக்கு ஞானம் தேவை என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் முதலாவது ஒரு காரியம் தெரிய வேண்டும், நான் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருக்கிறேன் என்று அறிந்தால் மட்டுமே நாங்கள் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தின் ஆவியை தாரும் என்று கேட்டு ஜெபிக்க முடியும். இன்றைய நாளில் அதுக்காக ஜெபிக்க போகிறோம். Let God fill us with the fullness of the spirit of wisdom. Let us walk in the fullness of the spirit of wisdom. அப்படியாக நாங்கள் இன்றைய நாளில் ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து அந்த ஞானத்தின் ஆவியை கேட்டு பெற்றுக் கொள்ள போகிறோம். உபாகமம் 34ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் நாங்கள் கேட்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தலையின் மீது யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய தலையின் மேல் எங்கள் மேல் தன்னுடைய கையை வைக்கட்டும். நாங்களும் அந்த ஞானத்தின் ஆவியினால் நிரம்பட்டும். ஆங்கிலத்தில் மிகவும் அழகாக இருக்குது. Deuteronomy chapter 34 verse 9. Now Joshua the son of Nun was full of spirit of wisdom, for Moses has laid his hands on him. Amen. இங்கே கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். Now Joshua was full of wisdom. இதில் உங்களுடைய பேரை போட்டுக்கொள்ளுங்க. Now Trivadani is full of wisdom, for Jesus has laid his hands upon her. Because of Jesus laid his hands upon her. Now Trivadani is full of wisdom. Now உங்களுடைய பேரை போட்டுக்கொள்ளுங்க. Full of wisdom. நான் இப்பொழுது முழுமையான ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டவனாயிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய கைகளை என் மேல் வைத்ததனால். ஜெபிப்போம். கண்களை மூடி ஹல்லேலூயா. அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.
நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஞானத்தின் ஆவியினால் யாவருக்கும் கொடுக்கிறவர், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், யாரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய எங்களுடைய தகப்பனாக உம்மிடத்தில் வருகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் நன்மையான ஈவுகளை கொடுக்க அறிந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே கர்த்தாவே, ஓ ஹல்லேலூயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே, உம்முடைய கைகளை எங்கள் மீது வையும், உம்முடைய கைகளை எங்கள் மீது வையும் ஆண்டவரே. நாங்களும் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பு. Let us fill, oh God, the fullness of the spirit of wisdom. I am asking, oh God, the fullness of the spirit of wisdom. We want to walk in the fullness of the spirit of wisdom. Oh Rabba Shalaba Riba Laba Shakaraba. Oh Rabba Baba Shakarabu Shalabraka. Oh ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஓ யார் யார் இப்பொழுது ஞானத்துக்காக ஜெபிக்கிறார்களோ, ஓ நாங்கள் உம்மை கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மைக்காக கேட்கிறோம் ஆண்டவரே, அந்த ஞானத்தின் ஆவியினால் நிரப்பும். எல்லாவற்றால் நாங்கள் ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை பார்க்கலாம், நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளத்தக்கதாக ஓ யோசுவாவை நீ நிரப்பினது போல எங்கள் மீது உம்முடைய கைகளை வையும் கர்த்தாவே. எங்களுடைய மீது உம்முடைய கைகளை வையும். நாங்கள் உம்முடைய ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்படட்டும். நாங்கள் உம்முடைய ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்படட்டும். Right now, right now, right now, now. Let us fill, oh God. Let us fill, oh God, the spirit of wisdom, the fullness of the spirit of wisdom in the name of Jesus. யார் யார் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த அக்கினியை உணரட்டும். உம்முடைய கைகளை நீர் வைக்கிறபடியினால் நன்றி ஆண்டவரே. அந்த அக்கினி அவர்கள் ஊடாக பாய்ந்து போகிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர்களை இப்பொழுதே நீர் ஞானத்தின் ஆவியினால் நிரப்புகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லியிருக்கபடியாக இப்பொழுது நீங்கள் கேட்டு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் தொடர்ந்து அவருடைய ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக, ஞானவான்களாக, ஆண்டவரே நான் முட்டாளாக இருக்க விரும்பவில்லை, நான் ஞானவானாக நடக்க விரும்புகிறேன், ஞானத்தை பெற்றிருக்கிறேன் ஆண்டவரே. இன்று முதல் நான் ஞானத்தின் ஆவியினால் முழுமையாக நிரப்பப்பட்டவளாக நடக்கப் போகிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள். தொடர்ந்து ஆண்டவருடைய ஆவியினால், ஞானத்தின் ஆவியினால் முழுமையாக நிரப்பப்பட்டவர்களாய் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.